இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இதுக்கு ஈக்குவலண்ட்டானது தான் பிஎஸ்சி பாரதிய சாட்சி அதிநியம் 2023 செக்ஷன் 3 கீழே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து நமக்கு டெஃபினேஷன்ஸ் கிளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு பிஎஸ்சியில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் 2 கீழே வந்து கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல கோர்ட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கோர்ட் இன்க்ளூடு கோர்ட் அப்படிங்கிறதுல எதெல்லாம் வந்து உள்ளடக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஆல் ஜட்ஜஸ் எல்லா நீதிபதிகளையும், மேஜிஸ்ட்ரேட் நடுவர்களையும், லீகலி ஆத்தரைஸ் டு டேக் த எவிடன்ஸ் அதாவது வந்து சட்டத்தால் வந்து அனுமதி அளிக்கப்பட்டுள்ள சாட்சியம் எடுக்க யாருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நபர்கள் எல்லாரையும் வந்து உள்ளடக்கியது தான் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜட்ஜஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட் லீகலி ஆத்தரைஸ் டு டேக் த எவிடன்ஸ் அப்போ இவங்க எல்லாருமே என்ன அப்படிங்கிறதுல வராங்க அப்படின்னா கோர்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க. இப்போ யார் வந்து கோர்ட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு பார்த்தா வந்து எக்ஸப்டட் ஆர்பிட்ரேட்டர்ஸ் அதாவது இசைவு தீர்ப்பாயத்தில் வந்து இருக்கக்கூடியவங்க வந்து இந்த கோர்ட் அப்படிங்கிற ப்ரொசீடிங்ஸ்குள்ளே வந்து வரவே மாட்டாங்க. கோர்ட் அப்படிங்கிறது உள்ளடக்கப்பட மாட்டாது. அப்போ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 பிஎஸ்சியில் சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 3 கீழே வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கன்க்ளூசிவ் ப்ரூஃப். கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து அறுதியான நிறுவனம், அறுதியான சான்றுறுதி. த கோர்ட் ஷால் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் த ஒன் ஃபேக்ட் ரிகார்ட் த அதர் ஆஸ் ப்ரூவ்டு அதாவது வந்து கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரூஃபை வந்து ப்ரூவ்டு அப்படின்னு நம்பிடுச்சுன்னா அதோட தொடர்பு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா வந்து அது எல்லாமே ப்ரூவ்டு தான், உண்மை தான் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து அதாவது ப்ரெசம்ப்ஷன் வந்து எடுத்துக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து டிஸ்ப்ரூவ் பண்ண முடியுமா, அதை வந்து கோர்ட் வந்து அலோவ் பண்ணிக்குமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ணிக்காது. இப்போ இது வந்து நமக்கு வரதட்சணை கொடுமையில் இறந்துருக்காங்க அப்படின்னா அது திருமணமாகி 7 வருடத்துக்குள்ளே ஒரு பெண்ணோட இறப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இறப்பானது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நேச்சுரல் டெத்தாக இல்லாமல் க்ரூவல்ட்டியாக அவங்களுக்கு வந்து இன்ஜூரியோ இல்லை வந்து தீக்காயமோ இல்லை ஏதோ ஒரு அன்நேச்சுரல் டெத்து அவங்களுக்கு ஆகியிருக்காங்க அப்படின்னா அந்த டெத்துக்கோ அந்த காயத்தினால அவங்க எப்படி அந்த காயத்தினால தான் அவங்களுக்கு அந்த டெத்து ஏற்பட்டுருச்சு. அந்த காயம் எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ஹஸ்பண்டோ இல்லை ஹஸ்பண்டோட ஃபேமிலியால் அப்படிங்கிறப்ப இந்த ப்ரூவ் வந்து இந்த விஷயத்தை வந்து கோர்ட் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா அது ரிலேட்டடாக வரக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு எடுத்துக்கோன்னா ப்ரூவ்டாக தான் எடுத்துக்கும். அப்போ இது வந்து என்னவா சொல்லப்படுது அப்படின்னா வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃபாக சொல்லப்படுது. அப்போ அறுதியான நிறுவனம், அறுதியான சான்றுறுதி இந்த மாதிரியான ப்ரூவ்டு ஆனப்பட்ட அந்த விஷயத்துக்கு டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏதாவது வந்து நம்ம எவிடன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது கோர்ட்டை வந்து அட்மிட் பண்ணிக்குமா அப்படின்னா அது கோர்ட்டை அட்மிட் பண்ணிக்க மாட்டாது, அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது டிஸ்ப்ரூவ்டு அப்படின்னா இப்போ நான் இருக்கேன், நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சொந்தமான ஒரு இடமே கிடையாது, ஆனால் யாரோ ஒருத்தவங்க இடத்த வந்து இது என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறேன். இது என்னோடய இடம் தான், இவங்க வந்து அந்த இடத்த வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கோர்ட் என்ன பண்ணும், நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை தான் நம்பும். இப்போ அதர் சைடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து இது வந்து எங்களுடைய பூர்வீக சொத்து, இந்த சொத்தில் வந்து எந்த ஒரு வில்லங்கமோ விற்பனையும் வந்து நடைபெறலை, இவங்க வந்து எங்களுடைய பிளட் ரிலேஷனும் வரமாட்டாங்க, இவங்களுக்கு எந்த அடிப்படையிலும் இந்த சொத்தில் வந்து எந்த ஒரு பாகுபிரிவினையும் இது வரைக்கும் நடக்கலை, அப்புறம் எப்படி இவங்களுக்கு வந்து அந்த சொத்து அவங்களோடதாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்க அந்த அலிகேஷன் அந்த ஃபேக்ட் ஆனது என்னவாயிடுது அப்படின்னா வந்து பொய்யாயிடுது. அப்போ இது என்னவா சொல்லப்படுது அப்படின்னா டிஸ்ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லப்படுது.